வழக்கம் போல உங்க மாமியாருங்கெல்லாம் சீக்கிரம் மண்டே போகணுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க. ஏன் எங்களை அந்த பக்கம் அமிச்சிட்டு இந்த பக்கம் சைட் அடிக்கிறதுக்கா? ஏச்சி யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்? உன் தங்கச்சி தவிர நான் வேற ஃபிகர் சைட் அடிச்சிருப்பேன். உன் நண்பனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டாப்பா. ஜாகிரதையா இருங்க. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? வாங்க. புதகுழியில உழுந்த நாள். புதகுழியா? அதான்டா கல்யாணம் ஆன நாள். இந்த பொண்டாட்டிங்க இருக்காளுங்களே, கல்யாணம் ஆயிட்டாலே புருஷனுக்கு சைட் அடிக்கிற உரிமை போயிடுச்சுன்னு நினைக்கிறாளுங்க. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இதானே அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பக்கமா போய் ஒரு 4 ஃபிகரை நச்சுன்னு பார்த்து ஜாலியா சைட் அடிச்சு கிளிகிளிப்பா இருக்கலாம். வா. கிளிகிளிப்பா இருக்கிறதுக்கு இந்த ஃபிகர் ஓகேயா பாரு. என்னடா பழைய ஃபிகரா காட்டுற? மட்டமான டேஸ்டா உனக்கு. ஹாப்பி வெட்டிங் டே. சேம் டு யூ. பொண்டாட்டி கையால அடி வாங்குறிய வெக்கமா இல்ல? நானாவது பரவாயில்ல, நீ மாமியார் கையில அடி வாங்குறியாம? இப்படி கொட்டு வாங்காம வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காரு. டேய் அவ அன்ப கொட்டுறாடா. இங்க பார், எங்க லைஃப் ஸ்டைல் நீ குறை சொல்லாத. எங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா எப்பவோ உனக்கு லவ் செட் ஆயிருக்கும். இவன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு தேவை கேரக்டர், அது இதுன்னு ரொம்ப போட ஆரம்பிச்சிருவான். இப்ப கூட அதான்டா சொல்வேன். லவ்வுக்கு தேவை ஃபேஸோ லுக்ஸோ இல்ல, கேரக்டர் தான். சாரி, இப்ப நான் அந்த பொண்ணை அடிச்சேன், எனக்கு உடனே லவ் வந்துடுச்சா? ஏய் ஏய், லவ் இஸ் நாட் an accident டா. ஏய் கட்ட போட்டு சட்டை. ஒண்ணுதான். இங்க வா. என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க? ஹலோ, அதான் சாரி சொன்னேன்ல. சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? தெரியாதா? சரி சரி, இன்னொரு தடவை முட்டு. சீக்கிரமா முட்டுப்பா. அங்க சாமி எனக்காக வெயிட்டிங். என்னடா மந்திர் சுட்டா மாதிரி நிக்கிற? வாடா. எப்பா கட்டம் போட்ட சட்டை, இங்க வாப்பா. நெக்ஸ்ட் டீச்சருக்கு வைத்தோலி வரணும். இந்த கிளாஸ்க்கு வரக்கூடாது. ஐயோ சரி சரி. லைன்ல நில்லுங்க. ஐயோ, பிரசாதம் தரும்போது மனசுல ஏதாவது வேண்டிக்கணுமே, மறந்துட்டேனே. என்ன வேண்டிக்கலாம்? என் காலேஜ்ல ஒரு மடையனுக்கு ஒரு ஜோக் சொன்னேன். அவன் அந்த ஜோக்குக்கு சிரிக்காம என்னையே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நட்டு கண்டவனுக்கு இன்னைக்கு ரத்தம் வராம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனோன்னு வேண்டிக்கிறேன். ஏய், இங்க இருந்த பிரசாத வழி யாரோ எடுத்தது? இது நீயே கொடுத்துடு. ஹேய் சுண்டல், குடுகுடு. புடி ஏண்டா எல்லாரும் குடுக்க வச்சிருந்த பிரசாதம் நீ மட்டும் சாப்பிடுறியா? உனக்கு அறிவு இல்ல? இது தப்புன்னு தெரியாது. தெய்வ குத்தண்டாது. நீ வாடா. எங்கடா அவ போய்ட்டாளா? இப்ப என்ன பண்றது? தெரு தெருவா அலைஞ்சு தேடுதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. தெரு தெருவா அலைஞ்சு தேடுவானுங்களா? யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? நீங்க தான். இந்த மைசூர் பேலஸ் தாண்டா உன் ஆள் வீடு. லைசன்ஸ் எடுக்கும்போது ஒரு 8 போட்டேன். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 8,80,888 8 போட்டுட்டேன். என்ன ஒரு சந்தோஷம், ஏற்கனவே தேடிட்டு இந்த 8 ஃபிகர் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஹேய், குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? சூல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வைக்க சொன்னாங்க, தேடிக்கிட்டு இருக்கோம். ஓ, இன்னும் பொண்ணே வரலையா? கனவு வர்ற மாதிரியே தெரியலையேடா. இருடா, இந்த 2008லயும் பொண்ணுங்களுக்கு 1008 வேலை இருக்கு. காலையில எழுந்து கோலம் போறதுல இருந்து நைட்டு தலைகாணிக்கு உர போடுற வரைக்கும் பாவம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வேணாம். பொம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கு. லுங்கி பத்தா சேலையை கட்டியிருக்கலாம். அம்மாடி, சாப்பாடு ரெடி, ஓ ட்ரெஸ் ரெடி, உனக்கு சுடு தண்ணியும் ரெடி. குளிச்சிட்டு ஏமா இனிக்கும் பச்சை தண்ணியில தான் குளிச்சிட்டு. பேரு தான் குஸ்தி கோவிந்தன். காலைல சுடு தண்ணி பட்டதுக்கு கத்துறாரு. இங்க போறமா, எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா என் குஸ்திய பத்தி பேசாத. ஆமா ஆமா, உனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசினா கோவம் தானே வரும். யாருக்கு தெரியாதுங்கற? என் கூட குஸ்திக்கு வந்த அத்தனை பேரையும் நாஸ்தி பண்ணிருக்க. அதுக்கு வாங்கின கப்ப பாரு, மெடல பாரு, ஐயோ உட பாடி பில்டிங் பாரு. இம்சை அரசன மாதிரி கோவனை கட்டி போட்டோ பிடிச்சு வச்சுட்டு அது கிராபிக்ஸ்ல மாத்திட்டேன்.
இந்த காயிலாங்கடை கப்பு திருட்டு சர்டிபிகேட்டை வச்சு அறநிலையத்துறைக்கு அல்வா கொடுத்துட்டேன். எப்படித்தான் இந்த குவார்டர் கோவிந்தனுக்கு கோயில்ல வேலை கொடுத்தாங்களோ. சரி சரி, இந்த ட்ரெஸ்ல எது நல்லா இருக்கு? மஞ்சள் கலர். தேங்க்ஸ் பா. இப்படி பண்றதுக்கு என்கிட்ட எது கேட்கணும்? ஹலோ, கோவிந்தராஜுங்களா? ஆமா சார், சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை பஞ்சமி ஆஹா. சாயங்காலம் 6 மணிக்கு நல்ல நேரம்னு சொல்றாங்க. அப்படியா? அன்னைக்கே பொண்ணு பாக்குறத வச்சுக்கலாங்களா? பொண்ணு பாக்குறதா? ஆசினி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஆ? ஏம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ ஏன் உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டியா? பொண்ணு பார்க்குற மேட்டர் எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? எங்க மேக்ஸ் லெக்சரர் தான் பொண்ணு. அம்மா மாதிரி அவங்க புருஷனும் அவங்கள உனக்கு கட்டி வச்சுட்டா வீட்ல அவன் தொல்லை தீரும், கிளாஸ்ல அவங்க தொல்லையும் தீரும். அதுக்கு தான் ட்ரை பண்றேன். நான் உனக்கு தொல்லையா? நான் காலேஜ் போறேன்ப்பா. அந்த ஜன்னலை திறக்க முடியாது. ஆணி அடித்து விட்டேன். ஆணி அடிச்சிட்டியா? எதுக்கு? என்ன, டெய்லி நான் பஸ் ஏற வரைக்கும் ஜன்னல் வழியா வாட்ச் பண்றது. அங்க எவனாவது என் பக்கம் திரும்பினாலே ரோடுன்னு கூட பார்க்காம கத்தி கலாட்டா பண்றது தாங்க முடியலப்பா. வேற எதுக்கும் இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு. யாரு சின்ன பொண்ணு? எனக்கு ஓட்டு போடுற வயசு வந்துடுச்சு. இருந்தாலும் உனக்கு உலகம் தெரியாது. இந்த காலத்து பசங்க அத்தனையும் பொறுக்கிங்க. யூத் அவங்க சரியான. சொல்லு சொல்லு. வேண்டாமா, பெத்த பொண்ணு முன்னால கெட்ட வார்த்தை பேச விரும்பல. கெட்ட வார்த்தை பேசாம அந்த தருதலைகளை திட்ட விரும்பல. நீ போ, நீ போ. பொறுக்கி பசங்க எப்படா பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் கேப் கட்சா போதும் போதுவானுங்க. ஏய் விக்கி, என்ன நேத்து கிரிக்கெட் விளையாட வரல? வாட்டலி எக்ஸாம்க்கா. டேய் படி போலே. இங்கடியா? கம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க, ஓகே? பை, ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஞாபகம் இல்லையா? நீயா? என்ன? அன்னைக்கு கோயில்ல சரியா பேசிக்க முடியல. அதுக்கு? அதான் இன்னைக்கு சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. ஏய், என்ன வேணா பேசலாம். இடியட். என்னாச்சு மச்சான்? ஏய், என்னடா சொல்லிட்டு போறாவா? விடுறா, சொல்றா. விட்டுங்கிறான். இப்ப சொல்ல போறியா இல்லையா? இடியட்னாடா. இடியட்டா? வழக்கம் நீ தான் பொண்ணுங்களை திட்டுவேன், இப்போ இன்னொருத்தி திட்டிட்டு போறா. விட்றா டேய், நம்ம காலேஜ் பஸ்ல தான் போறா. அவளை காலேஜ்ல போய் உண்டுல நாக்கலாம். வா, வா, வாடா, வா, கிளம்பு, கிளம்பு. வாடான்றல. உனக்கு எத்தனை தடவை திரும்ப சொல்றது? மோப்ப நாய் மாதிரி என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் அந்த சருக்கு மரம் கிளாஸ் எடுக்க நிறுத்துறாரா? அவர் நிறுத்த சொல்லு, நானும் நிறுத்துறேன். டேய், உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுலேருந்து கண்ணாடியில் மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்கே வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுறேன்? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 2005 பேட்ச் தான்டா. சந்தோஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட். வாட் அ பிரில்லியன்ட் பாய். லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு. மொத்தத்தில் அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கண்டாலே 10 அடி தள்ளி நிற்பாங்க. பண்ணிய பார்த்தா கூட தான் 10 அடி தள்ளி நிப்பாங்கடா. கூத்த பெருமாள். யாரா கூத்த பெருமாள் என் பேரை சொல்லி கேவலமா மரியாதை நம்ம கூப்பிட்டதே? நீ பண்ணின்னு சொன்னது கேவலம் இல்லையா? அவர் பேரை சொல்லி கூப்பிட்டது ரொம்ப கேவலமா? வாயமுறா. ஓ சந்தோஷ். அவன் ஓ சந்தோஷ் இல்ல, எஸ் சந்தோஷ். பரதேசி, முதல்ல போய் தலைய வர்ற. என்ன பையன்? இல்ல சார், ஒரு பொண்ணு ப்ளூ டி-ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு இங்க வந்தா. ஏன் சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது புக் ரெஃபரன்ஸ் வாங்குறதுக்காக வந்திருப்பான் இல்லப்பா? ரெஃபரன்ஸ் இல்ல சார், ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட கூப்பிட்டா திட்டு வந்துட்டா. ஏய் ஸ்ரீதர், ஏய், அப்புறம் கூத்த பெருமாள். ஐ டெஸ்ட் யூ. ஏய்